அண்ணா உங்களுக்கு மனைவி புதுசா வந்துடுறேன் உட்கார. இப்ப நான் கேட்கிறேன், இந்த பணத்துக்கு சப்போர்ட் பண்ற யாராவது மனைவி வேணான்னு சொல்றவங்க இருந்தா ஆண்கள் கை தூக்குங்க பாப்போம். இவங்க எட்டி பாக்குறாங்க, நம்ம ஊர்ல தூக்குறாரா தூக்குறாங்க. மனைவி வேணான்னு யாருமே சொல்ல முடியாது. காதலிக்க பெண் வேண்டும், கட்டி அணைக்க பெண் வேண்டும், கல்யாணம் பண்ண பெண் வேண்டும், சோறு போட பெண் வேண்டும், சுகம் கொடுத்த பெண் வேண்டும், குழந்தை பெற்றுத்தர பெண் வேண்டும். பெண் இல்லாம ஒரு ஆணால வாழவே முடியாது. கண்டிப்பா. சொந்தங்களை விட்டு சொந்தத்தை தருவோம் மனைவி, பந்தங்களை விட்டு பாசத்தை தருவோம் மனைவி, எங்கள் கண்ணீரை அடைக்கும், உங்கள் கண்ணீரை துடைப்பவள் மனைவி. நீங்க எப்படி துடைப்பீங்க? என்னன்னு பாசம், இதை விட பாசம் வேற எங்கேயும் இருக்க முடியாது. அக்கா வந்துங்க, 1/2 மணி நேரம் கொஞ்சம் ஒருத்தர் வேர்க்க விரும்ப கத்திக்கிட்டு இவனுக்கு துண்டும் கொடுக்கல, தண்ணியும் கொடுக்கல. ஆனா இது உனக்கு வேர்க்குதுன்னா அவருக்கு துடிக்குது வாருமா. இது ஆமா பாசம். ஆமா சார், நேற்று பிறந்த மறுநாள் தான் எனக்கு பிறந்த நாள். எங்க அண்ணன் 2 பேரும் எனக்காக பட்டு புடவை வாங்கிட்டு வந்திருக்காங்க, தெரியுமா உங்களுக்கு? ஜென்மத்துக்கு அந்த அளவு திரும்பி பார்க்க மாட்டேன். ஒரே ஒரு விஷயம் நான் கேட்கிறேன், 1330 குறள் என்ற வள்ளுவனுக்கு புகழ் சேர்த்தது வாசகிங்கிறவருடைய மனைவி. அர்ச்சந்திர பொய் பேசுறான்னு படிச்சிருக்கோம். அர்ச்சந்திர பொய் பேசுறது காரணம் என்ன தெரியுங்களா? துருவி துருவி கேள்வி கேட்காத அவருடைய மனைவி. ஏன் சார் அவ்வளவு தூரம் போயிட்டு மிகப்பெரிய மகாராஜனா தமிழ்நாடு முழுவதும் தேதியை கிடைக்காம சுத்தி வரீங்கன்னா அதுக்கு காரணம் யாரு? மனைவிங்கிற உறவு இல்லைன்னு சொல்லுங்க. உண்மையிலே இன்னைக்கு நாங்க ஆண்கள், நான் உட்பட நிறைய பேர் இந்த வீட்டை விட்டு பட்டிமன்ற உலகத்தில் சுற்றி சுழல்றோம்னா அதுக்கு காரணம் எங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய மனைவி பிள்ளைகளை பாசத்தோடு பார்த்து கொள்வதால் நாங்கள் இன்னைக்கு சுற்றோம். இல்லைன்னா இந்த இது கிடையாது. சொல்ல முடியுமா சார்? கொடுக்க கொடுக்க குறைய கூடாது பணம் சார். 500 கொடுத்தீங்கன்னா குறையும், ஆனா கொடுக்க கொடுக்க கூடுவது பாசம் சார். பாசத்தை கொடுத்து பாருங்க. ஒரு பொருள் உடஞ்சிச்சுன்னு வச்சுங்க, உடஞ்ச உடனே ஒட்ட முடியும், ஆனா அதோட பழைய நிலைக்கு வர முடியுமா? மனசு நோகிற மாதிரி எந்த உறவாவது பேசிட்டனாலும் அங்காளி பங்காளி எல்லாம் சேர்ந்து திருமணத்துக்கு போனாலும் கூட அந்த ஓரமா மனசுல நெருடல் இருக்கதானக்கா செய்யுது. ஆனாலும் அந்த குடும்பத்தை உயர் நோக்கி செல்லணும்னு நினைக்கிறது பாசம் நாங்க தானே சார். ஒரே ஒரு விஷயம், உங்க மகளை நீங்க இளவரசியா பாக்குறீங்களா, வீட்டு வேலைக்காரியா பாக்குறீங்களா? என் மகளை நான் இளவரசியா தான் பார்ப்பேன். உங்க மகளை இளவரசியா பாக்குறீங்கல்ல, அப்போ இந்த ஊருக்கு வாக்கப்பட்ட அந்த பெண்கள் நாங்கெல்லாம் எங்க அப்பா வீட்டுல இளவரசியா வாழ்ந்தவரான நிகழ்வுல இளவரசியா வாழ்ந்த ஏதோ ஏன் சார் இவ்வளவு இளவரசத்துக்கு ஆக்குறீங்க? நீங்க இளவரசியா வாழ்ந்து இங்கே வாழ வேண்டியது என்ன? நான்லாம் கல்யாணத்துக்கு முன்னாடி எப்படி இருந்தேன் தெரியுமா? சானியா மிர்சா மாதிரி இருந்தேன். இப்போ ஜானி ஆடுற மாதிரி இருக்கு சார். ஒரே ஒரு விஷயம், மனைவிங்கிற உறவு எப்படி தெரியுங்களா? ரத்தம் ஓடும் போது எந்த ஆண்களுக்கும் மனைவிங்கிற உறவை பத்தி தெரியாது சார். ஓடுன ரத்தம் சுண்டும் போது வயதான காலத்துல நடுவர் மாறி கிளப்பருவம் அறந்ததுக்கு அப்புறம் தான். எதுக்குமே சிரிக்காத அக்கா, இதுக்கு சிரிக்க மனைவியோட அருமை தெரியும் சார். அதுதான் கார்ல் மார்க்ஸ் தன் மனைவியை பார்த்து சொல்லுவாரு, உன் கண்ணம் ஆப்பிள் போல் இல்லாமல் உலர்ந்த திராட்சை போல் இருக்கலாம், உன் நெற்றி பிறை போல் இல்லாமல் உழுத நிலம் போல் இருக்கலாம், உன் நடை அன்னம் போல் இல்லாமல் வாத்து போன்று இருக்கலாம், ஆனால் நீ இருக்கிறாய் என்பது மட்டுமே எனக்கு இன்பம் தரும்னா கடைசி காலத்துல மனைவிக்கு உறவு தேவையில்லை. நடுவுல ஒரே ஒரு விஷயம் தான் சார், 1 கோடி ரூபாய் கார்ல போனாலும் 1 லட்சம் ரூபாய் கார்ல போனாலும் போற ரோடு ஒண்ணுதான், போற கிலோமீட்டரும் ஒண்ணுதான். 5 ஸ்டார் ஹோட்டல்ல சாப்பிட்டாலும் ரோட்டோர கடையில சாப்பிட்டாலும் வயிறு நம்பதான் செய்யும், பசி அடங்கதான் செய்யும். 3000 சதுரடி வீட்டுல இருந்தாலும் 300 சதுரடி வீட்டுல இருந்தாலும் தனியா இருந்து பாருங்க, தனிமை தான். ஏரோப்ளைன்ல போகும்போது பிசினஸ் கிளாஸ்ல போனாலும் ஆர்டினரி கிளாஸ்ல போனாலும் இறங்கி வர ஸ்டெப் பண்ணுவோம், எல்லாருக்கும் ஒண்ணுதான். தானா தின்னு வீணா போக முடியாது. 1 கிலோ திராட்சை பழம் 80 ரூபாய், உதிர்ந்து போன திராட்சை பழம் 40 ரூபாய். நினைச்சு பாருங்க, கொத்தோட இருக்கும்போது திராட்சை பழத்துக்கு தரம் இப்படி அதிகமா? ஆணா இருக்கட்டும் பெண்ணா இருக்கட்டும், மாமனோட மச்சானோட அம்மாவோட அப்பாவோட சித்தியோட சித்தப்பாவோட தாத்தா பாட்டியோட கூட்டு குடும்பத்தோட இருக்கும்போது தான் உங்களுக்கு தரம் அதிகம் இல்லைன்னு சொல்லுங்க பார்ப்போம். குத்து விளக்கை ஏற்றிக்க சார், இயல்பாவே எல்லா வீட்லயும் லைட் எரியதான் செய்யும், ஆனா ஒரு பெண் வந்து குத்து விளக்கை ஏற்றி வைக்கணும் ஏன் சொல்றாங்க? சார்
எப்படி சொல்ற? நாங்க கல்யாணம் பண்ணி வரும்போது புருஷனை நெஞ்சில சுமக்கிறோம், உங்க பிள்ளைய வயிற்றுல சுமக்கிறோம், உங்களுடைய குடும்ப பாரத்தை தலையில சுமக்கிறோம். ஆமை எப்படி பொதி சுமந்துட்டு தன் வாழ்க்கை நகர்த்துகிறதோ அதே மாதிரி ஒவ்வொரு பெண்ணுங்கிற உறவும் தலையில ஆமை போல் வாழ்ந்துட்டு இருக்க ஒரு பெண்ணுங்கிற உறவு இல்லையா அதான் சொல்லியிருக்காங்க, ஆமா பூந்த வீடு விளங்காது சார். ஊசியும் பெண்ணும் ஒண்ணு சுத்தி காட்டுவாங்க, இல்லைன்னா பொறுத்து விட்டுருவாங்க. கரெக்டு தான் சார். இறைவன் பெண்களுக்கு ஞானத்தை வைத்தான் தெரியுமா எங்களுக்கு நான் ஞானத்தை ஆச்சாங்க. சார், அதுக்குதான் கவிஞன் தபுசங்கர் அழகா சொல்வாரு, அடகு வைத்த நகையை கூட மீட்டு விடலாம், அடகு வைத்த நகையை கூட மீட்டு விடலாம், அவள் மீது வைத்த பார்வையை மட்டும் மீட்க முடியாதுன்னு சொல்லுவாரு சார். இந்த பூமியே ஒரு வாடகை வீடு சார். இன்னைக்கு நான் மேல போறேன்னா பின்னாலே 4 பேர் வரோம், கூட்டிட்டு போங்க. ஓடி ஓடி உழைச்ச பணம் உடம்புல ஒட்டாத மஞ்சனாளன் சார். ஓடி ஓடி உழைச்ச பணம் உடம்புல ஒட்டாது. ஆடி அடங்கி படுக்கும் போது 5 ரூபா கையில 1 ரூபா கையில நெத்தில வந்து விழும். பணத்தை சேர்த்து வச்சா பின்னால வாழ்ந்துடலாம், வாழ்க்கையை சேர்த்து வச்சா பின்னால வாழ முடியாது சார். ஆடு செத்து போனா கிலோ கறி 800 ரூபாய், கோழி செத்து போனா 250 ரூபாய், மனுஷன் செத்து போனா எவ்வளவு சார்? எவ்வளவு மஞ்சுநாதன்? ஒன்னத்தினால இந்த உடம்ப புழுதான திங்க போகுது. இதை நான் வாங்கி போட்டுக்கேன், அதை நான் வாங்கி போட்டுக்கேன், அந்த இடத்த நான் வாங்கி போட்டுக்கணும் பார்த்து மண்ணு சொல்லிச்சான். உன் தாத்தனை நான் தான் வாங்கி போட்டேன், உங்க அப்பனை நான் தான் வாங்கி போட்டேன், நாளைக்கு உன்னை நான் வாங்கி போடுவேன்னா ரொம்ப ஆடாதடா, பணத்தை விட பாசமா முக்கியம்னு மண்ணு கத்து தருது, இந்த பொண்ணு கத்து தருது. கேளுக்குற மண்ணு கத்து தருது, இந்த பொண்ணு கத்து நல்லா கை தருங்க சார். ஆடி காரி போவதல்ல வாழ்க்கை, ஆஸ்பத்திரிக்கே போகாமல் வாழ்வதான் வாழ்க்கை, அப்பார்ட்மெண்டில் வாழ்வதல்ல வாழ்க்கை, அப்பா அம்மாவோடு வாழ்வதான் வாழ்க்கை. ஒரு வெள்ளை பேப்பரை கசக்குனீங்கன்னு வச்சீங்க, திரும்ப எடுத்து சரி பண்ணா சரியான நிலைக்கு வராது, அதான் உறவு. வெள்ளை பேப்பர் மாதிரி கசக்காம பொக்கிஷமா வச்சு வாழ்க்கையை வாழ்ந்துக்குங்க. வானவில் வண்ணங்களால் அழகு, வாழ்க்கை அவரவர் எண்ணங்களால் அழகு. அடுத்து ஒரு மனுஷன் நல்ல எண்ணங்களோடு பேச வேண்டும் என்று கூறி அப்ப ஒரே விஷயம் சொன்னாங்க, பட்டிமன்றம் முடிச்சு நீங்க கொடுக்குற பணத்தை எடுத்துட்டு போய் ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு போனாதான் என் பிள்ளை 2 பொம்பளை பிள்ளைக்கும் முத்தம் கொடுக்கும், இல்லைன்னா நீ அப்பா இல்ல டப்பான்னு சொல்லணும்னு அண்ணன் சொன்னாங்க. ஒரே விஷயம் தான், நீங்க வாங்கி கொடுக்குற ஸ்நாக்ஸ், வாங்கி தர சாக்லேட்டு வயிறை நிறையும், ஆனா நீங்க கொடுக்குற முத்தம் அவளுடைய மனசையே நிறைய வைக்கணும். பணத்தோட பாசம் தானே சார் முக்கியம். ஒரே ஒரு விஷயம் சொல்லி நான் நிறைவு செய்யறேன் சார். அதான் நல்லது. ஒரே விஷயம் தான், நாகப்பட்டினம் மாவட்டத்துல சுனாமி வந்துச்சு. சுனாமி வந்தப்ப 8 வயசு ஆம்பளை பிள்ளை காணாம போச்சு சார். எல்லாம் இறந்து போனவங்களுக்குலாம் கவர்மெண்ட் பணம் கொடுத்துச்சு. அந்த அம்மாவுக்கு 2 லட்சம் ரூபாய் பணம் கொடுத்தாங்க சார். கொடுத்த உடனே ஒரு 6 நாள் கழிச்சு அந்த பையன் கிடைச்சிட்டான். அந்த அம்மா குடுகுடுன்னு காவல்துறை அதிகாரிகிட்ட ஓடி போய், சார் என் பையன் கிடைச்சிட்டான் சார், எனக்கு இந்த 2 லட்சம் வேணாம் சார், என்னங்க வச்சீங்கன்னு சொல்லும் போது அதுக்கு அந்த அம்மா என்ன தெரியுங்க, அந்த ஐயா சொன்னாரு, ஏமா வேணாங்கிற, பணமும் கிடைச்சிச்சு பிள்ளையும் கிடைச்சிச்சு, டபுள் போனஸ் தான், சந்தோஷமா இருக்குன்னு சொல்லும் போது அந்த தாய்ங்கிற உறவு என்ன தெரியுங்களா சொன்னா, சார் பணம் பொட்டியில இரும்பு பொட்டியில வச்சிருந்தேன், டெய்லி திறந்து பார்த்தேன், ஒரு நாள் கூட என்ன அம்மானு கூப்பிடலையே சார், என் புள்ள ஓடி வந்து அம்மானு கூப்பிட்டுச்சுன்னா பணத்தை விட பாசம் தான் சார் முக்கியம். எல்லா அம்மாவையும் கேட்டு பாருங்க, எந்த பிள்ளைய பிடிக்குன்னு, எனக்கு மகனை தான் பிடிக்கும்னு சொல்லுவாங்க. ஆனா எல்லா அப்பாவையும் கேட்டு பாருங்க, எந்த பிள்ளைய பிடிக்குன்னு, என் மகளை தான் ரொம்ப பிடிக்கும்னு சொல்லுவாங்க. ஏன் தெரியுமா, இறைவனிடம் வேண்டி பிறந்த அந்த ஆண் பிள்ளை, இறைவனிடம் வேண்டி பிறந்த அந்த ஆண் பிள்ளை, அந்த இறைவனே வந்து பிறந்தாதான் சார் பொம்பளை பிள்ளை. அப்பாவுக்கு உடம்பு சரியில்லைன்னு வச்சிருங்க, கட்டுன பொண்டாட்டி இல்லைன்னா கூட அவரா மூத்திரம் போனாலும் கூட தன் மகன் ஓடி வந்து அப்பாவுக்கு உடை மாற்றும் உறவு இந்த தமிழ்நாட்டில் இருக்கும் வரை பணத்தை விட பாசமே பாசமே என்று கூறி நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.